முக்கிய செய்தி. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவிற்கு விலக்களிக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தனி நீதிபதி GR சுவாமிநாதனிடம் முறையிடுங்கள் என அரசு தரப்பு கோரிக்கைக்கு நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவிற்கு விலக்களிக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க இருக்கலாம். விக்னேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கினுடைய மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய விசாரணையில் ஆஜராகி இருக்கக்கூடிய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள், தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் என பல்வேறு தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுக்கு சாதகமான வாதங்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீதிபதிகளுக்கு அவ்வப்போது எழக்கூடிய சந்தேகங்களுக்கான பதில்களும் நீதிமன்றத்திலேயே வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் ஏற்கனவே ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கையில் எடுத்திருக்கிறார். குறிப்பாக அந்த கடந்த 1ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை மதுரை மாவட்ட ஆட்சியரும் மாநகர காவல் ஆணையரும் அந்த உத்தரவை அமல்படுத்த தவறியிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் அடிப்படையில் கடந்த வாரம் இந்த வழக்கினுடைய விசாரணை மீண்டும் வந்தபோது தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளரும் சட்டம் ஒழுங்கு ADGPயும் காணொலி காட்சி மூலமாக ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தலைமைச் செயலாளர் மற்றும் ADGP ஆகியோர் ஆஜராக விலக்கு அளிக்க வேண்டும் என அரசு தலைமை வழக்கறிஞர் ராமன் நீதிபதிகளிடம் தற்போது கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த விசாரணை என்பது நாளைய தினம் தொடரும் எனவும் தனி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பாக அவரிடம்தான் முறையிட வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய சூழலில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது எனவும் மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை நாளைய தினமும் தொடர வேண்டும் என தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதிகள் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பாக அந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய தனி நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களிடையே முறையிடுங்கள் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தற்போது அரசு தரப்பு வழக்கறிஞர்களிடம் அவர்கள் கோரிக்கையை நிராகரித்து அதற்கான ஒரு உத்தரவையும் தற்போது பிறப்பித்திருக்கிறார்கள். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G-Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.